நம்மை இன்றைக்கு அந்த அளவிற்கு 4 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலே அமர வைத்து நம்மை பாதுகாத்த பாரதிய ஜனதா கட்சிக்கு 2024 இந்தியாவே என்ன செய்ய போகிறது என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற நேரத்தில் அன்றைக்கு வாபஸ் பெற்றது மட்டுமல்ல, நான் இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை, இன்றும் இல்லை, 2026 இல்லை, 29 31 இல்லை என்று சொன்னான். சொல்லி முடித்துவிட்டு எந்த இயக்கம் இன்றைக்கு தமிழகத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிற அந்த இயக்கத்திற்கு சென்று மதிலை தொப்பியை போட்டுக்கொண்டு உரையாற்றினார். இதெல்லாம் நாடறிந்த ஒன்று. இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், நடந்த காலத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதைவிட விமர்சனம் எங்களால் செய்ய முடியும். ஆகவே அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் சிலவற்றை மட்டும் சொன்னேன். இல்லை, என்றை பொறுத்தவரையிலும் நாங்கள் 6 பேர் சென்றோம். பிஜேபி இணைக்கப்பட வேண்டும் சொன்னோம். வெளியேற்றவில்லை, மீண்டும் நம் கழகத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே என்ன நடைபெற்றது என்பது நான் வெளியே சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அந்த அளவிற்கு வேகமான சொற்கள் அங்கே ஏற்பட்டது என்பது நாடறியும். ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் என்னை அழைத்தவர்கள் பிஜேபி தான். அழைத்து இரு இயக்கங்களையும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்கள் தான். நானும் அதையே தான் சொன்னேன். இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும், உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்களை விட்டால் உங்களுக்கும் மாற்று இல்லை. ஆகவே எங்களை தமிழ்நாட்டுடைய அரியணை அமர்த்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். 2029 உங்களுக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மேலே இருக்கிற உயர்மட்டத்தை சார்ந்தவரோடு கலந்து பேசி அந்த முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்று தான் சொன்னேனே தவிர, என்னை வைத்து கொண்டு பிரிவினை நாடுவதற்காக அவர்கள் என்றைக்கும் அந்த வார்த்தையை சொல்லவில்லை. முதல்வர் வேட்பாளரா வந்து எடப்பாடி பழனிசாமி தவிர வேற யாரு வேணா நான் இங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லி டிடிவி அவர்கள் வந்து ஒவ்வொரு அதானே நான் சொல்றேனுங்களே. நான் அவரெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் எனக்கு கருத்து கேட்காதீங்க, என்னுடைய கருத்தை மட்டும் கேளுங்கள். எல்லாம் ஒருங்கிணைவே நான் நினைக்கிறேன். சரி, டிஸ்கஸ் பண்ணலாம். பிரிந்தவர் ஒன்று கூடுவது இல்லையா? இப்போ ஒரு வீட்டில் அடித்தடி நடத்தி சண்டை போட்டு அவங்கள ஒட்டுக்கு சேரது இல்லையா? இது ஒவ்வொருடைய கருத்துக்கள். அந்த கருத்துக்கள் நீங்க கேட்கக்கூடாது. இல்லை அதுக்கு இல்லைங்க, அன்னைக்கு சும்மா ஒரு செகண்ட் சொன்னதில் வச்சுட்டு கேட்டுக்கூடாது. நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் நல்லா கேட்பேன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு இருங்க, நான் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு மனம் வேதனை அடைகிறேன். கேட்டாங்களே 5-6 பேர் வந்து சும்மா வர கேட்டதெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவங்க 2 போட்டான்னு அதை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. மன வேதனை அடைகிறேன், வருத்தப்படுகிறேன். இது போன்ற நிகழ்வு என்பது என் வாழ்வில் இது போன்ற நிகழ்வு ஏற்பட்டிருப்பது என்பது என்னால் வேதனை அளித்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னேன். அதற்கு பிறகு இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை என்று சொன்னேன். அதெல்லாம் கேளுங்களேன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.